அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் லதா. எல்லாருக்குமே ஆரோக்கியமாக சுவையான உணவு சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழம்பு ருசியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு பிடி சாப்பாடு கூட அதிகம் போட்டு சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட நம்ம குடும்ப தலைவிகள் என்ன பண்ணணும், நம்ம அரைக்கிற இந்த குழம்பு மிளகாய் தூளை உண்மையாலுமே நாம் கொஞ்சம் அதிகமாக நேரம் எடுத்து நாம் அதுக்காக நம்ம உழைக்கும் பொழுது, குழம்பு மிளகாய் தூளுக்கு நம்ம செலவு பண்ணும் பொழுது நம்ம நேரத்தை நிச்சயமாக நம்மளுடைய உணவு ஆரோக்கியமானதாக இருக்கும், ருசியானதாக இருக்கும். நாம் ஒரு குழம்பு ஒரு 2 மணி நேரம் வச்சா கூட டைம் எடுத்து அதை சாப்பிடும்போதும் நம்ம பட்ட அந்த 2 மணி நேரம் உழைப்பு பெரிய விஷயமாக நமக்கு தெரியவே தெரியாது. இப்போது நான் குழம்பு மிளகாய்த்தூள் அரைக்கிறதுக்காக 1/2 கிலோ மிளகாய், 1/2 கிலோ தனியாக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல இந்த பேக்கெட்லேருந்து நான் பிரித்து அதை நான் சுத்தம் பண்ணிட்டேன். ஏற்கனவே அதை நம்ம புடைச்சிடணும். தூசு தும்பு ஏதாவது இருக்கான்னு பார்த்து புடைக்கணும். இப்போது நான் இதை காய வச்சிட்ட பிறகு தான் நான் புடைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் பேக்கெட்லேருந்து கொட்டி அதுக்கப்புறமா மிளகாயும் தனியாவும் வெயிலில் நல்லா நான் காய வைக்கிறேன். காய வச்சுட்டேன். நான் ஒரு 2 நாள் காய வச்சா எனக்கு போதும். ஏன்னா இந்த மாதம் ஏப்ரல் மாதம் நல்ல வெயில் அப்படி காயுது. காலே கொப்பில் வர அளவுக்கு வெயில் காயுது. அதனால் இந்த வெயிலில் ஒரு நாள் காய்ஞ்சாலே போதும். இருந்தாலும் என்னோடய மனசு திருப்திக்கு நான் ஒரு 2 நாளைக்கு காய வைப்பேன். காலையில் ஒரு 10 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 4 மணி வரைக்கும் நான் காய வைப்பேன். நீங்கள் இந்த மிளகாய் தனியை காய வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஒரு கமகமான வாசனை அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வரும். அப்போது நீங்கள் குழம்புலாம் இந்த மிளகாய் தூளை நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு, சீரகம், ஒரு 50 கிராம் மிளகு, 50 கிராம் சீரகம், அதே மாதிரி ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் உளுத்தம்பருப்பு, ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு. பாசிப்பருப்பு போடக்கூடாது. இது மூணுத்தையும் இது கூட மிளகு, சீரகம், வெந்தயத்தையும் நல்லா வறுத்துட்டு நீங்கள் அரைக்கும் பொழுதும் சுக்கு அதையும் சேர்த்து உங்களுடைய மிளகாய்த்தூள் நல்ல வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் குழம்புக்கு நல்ல ஒரு சுவையும் கொடுக்கும். மேலும் நீங்கள் சில பேர் மஞ்சள், கொம்பு மஞ்சள் போட்டு அரைப்பாங்க, நீட்டு மஞ்சள். ஆனால் நான் மஞ்சள் தூள் உபயோகப்படுத்துறதுனால நான் அந்த மஞ்சள் அதில் போடுறது கிடையாது. இவ்வளவு தான் இந்த மிளகாய் தூளுக்கு. ஆனால் இதுக்கு நம்ம ஒரு 3லேருந்து 4 நாள் நம்ம செலவு பண்ணி நம்ம பக்குவமாக இதை அரைச்சி வச்சோம்னா நிச்சயமாக 1 வருஷம் வரைக்கும் கூட இந்த மிளகாய் தூளில் வண்டு வராமல் இருக்கும். அதனால் நம்மளுடைய உணவும் நல்ல சுவையாக இருக்கும். எந்த குழம்பு வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் நல்லா காய வச்சு அரைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா என் முகத்தில் வேர்வை அவ்வளோ ஒரு கொட்டும். காரணம் என்னென்னா வெயில் தான். 12 மணி ஆகிடுச்சு. நான் குழந்தைக்கு ஒரு 10 மணிக்கு ஸ்கூலில் சாப்பாடெல்லாம் 2வது வாட்டி போய் கொடுத்துட்டு வருவேன். கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வேலை அதெல்லாம் முடித்த பிறகு மாடியில் போய் காய வைக்கும் போது மணி 12 மணிக்கு நல்ல வெயில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய் தூளை நீங்கள் நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் பொடிச்சு தூசு தும்பு எதுவுமே இல்லாமல் நான் சொன்ன பொருளோடு சேர்த்து அரைச்சி நீங்கள் பாருங்கள். உண்மையிலே உங்கள் குழம்பு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும், ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். எல்லார் வீட்டு குழம்பை விட உங்கள் குழம்பு உண்மையிலே ருசி அதிகமாக இருக்கும். இதை மெத்தடில் தான் நான் குழம்பு வைப்பேன். உண்மையிலே என் குழம்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரியும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் அரைக்கிறது, வறுக்கிறது, மற்ற ப்ரிப்பரேஷன்ஸ் மிஷின்ஸ்க்கு எப்படி போய் அரைக்கிறதுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய்.